of the proposed delimitation exercise for delimitation and federalism. Impending danger of delimitation the year 2026. 2026ல் டீலிமிட்டேஷன் கண்டிப்பாக நடந்தே ஆகணும். இந்த வருடத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு தலைப்பாக டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு இருந்திருக்கிறது. அப்போது ஒரு சிவில் சர்வீஸ் அஸ்பிரண்ட்டாக ஒரு பேசிக்கான ஐடியா டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ப்ரிலிம்ஸில் கேட்கலாம், இல்லை மெயின்ஸில் கூட கேட்கலாம், இல்லை இன்டர்வியூவில் கூட கேட்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் வரப்போகிற வீடியோக்களில் டீலிமிட்டேஷனை பற்றி மொத்தமாக கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல் நம்பர் 82 பார்லிமெண்ட் இனாக்ட்ஸ் எ டீலிமிட்டேஷன் ஆக்ட் ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ். ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமும் பாராளுமன்றம் டீலிமிட்டேஷன் சட்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாநிலங்களுக்கு ஆர்டிகல் 170 கொண்டு வராங்க. சரிங்களா? டீலிமிட்டேஷன் கமிஷனை இதுவரை 4 முறை கொண்டு வந்திருக்கிறார்கள். 1952, 1963, 1973 மற்றும் 2002. இப்போ வரப்போகிற டீலிமிட்டேஷன் கமிஷன் 2026 கொண்டு வர போகிறாங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976, 84வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2001, 87வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 இவையெல்லாம் டீலிமிட்டேஷனுக்கு சம்மந்தப்பட்டவை. 42 1976 என்ன சொல்லுதுன்னா, பார்லிமெண்ட் சீட்ஸை 1971 சென்சஸ்லேயே ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. 84வது அமெண்ட்மெண்ட்டு 2001 என்ன சொல்லுது அப்படின்னா, பார்லிமெண்ட் சீட்ஸை 1991 சென்சஸ் பிரகாரம் ஃப்ரீஸ் பண்ண சொல்லுது. 87வது அமெண்ட்மெண்ட் 2003 என்ன சொல்லுதுன்னா, 2001 சென்சஸ் பேஸ் பண்ணி பார்லிமெண்ட்டோட சீட்ஸை ஃப்ரீஸ் பண்ண சொல்லுது. சரிங்களா? இது மாதிரி பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதோட அப்பாயின்மெண்ட்டு, ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் தனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.